ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே பேக் பார்ட் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ சேனலில் இருக்குது, நீங்கள் சேனலில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி நாம் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். இது ஒரு லைனிங் ப்ளவுஸு. இதோட கட்டிங் வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களாம் பாருங்கள், அப்போ தான் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட் பார்ட்டில் மெயின் பீஸோட நல்ல பக்கமும் லைனிங்கோட நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு நான் நெக்கு ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அது மேலேயே ஒரு தையல் போட்டு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங்க்கு மேலே எட்ஜஸில் தையல் போடுறேன். எப்போயுமே இந்த மாதிரி லைனிங்கில் தையல் போடும்போது, லைனிங் எடுத்து தையல் போடும்போது லைனிங் மேலே தான் தையல் போடணும், மெயின் பீஸில் போடக்கூடாது. அப்போ தான் அந்த லைனிங் துணியை உள்ளே தள்ளும் போது எல்லா துணியுமே உள்ளே போய் கரெக்டாக நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நெக் ஷேப் கிடைக்கும். இப்போ லைனிங்கை உள்ளே தள்ளிட்டு அதுக்கு மேலே மெயின் பீஸில் நான் ஓரத்தில் தையல் போட்டிருக்கேன். அந்த மாதிரி போடும்போது நெக் ஸ்டிஃபாகவும் பார்க்கவும் நல்லா அழகாக எடுப்பாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நெக் ஷேப் சூப்பராக கிடைக்கும். இப்போது நெக்கில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணிவிட்டு மீதி எல்லா சைடுமே ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க. ரொம்ப ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுலாம் தையல் போடாதீங்க. மேக்ஸிமம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டே தையல் போடுங்க. அதுதான் அப்போ தான் நம்ம அட்டாச் பண்ண மற்ற பார்ட்ஸில் அட்டாச் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சஸ் அந்த பார்ட்ஸ்குள்ளே போயிடும். ரொம்ப 1/2 இன்ச்சுக்கெலாம் தையல் போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் போடுற தையல் வெளியே தெரியும். அப்போ நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் சுற்றி தையல் போடும்போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு மீதி எக்ஸஸ் துணியெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அந்த ஹார்ம்ஹோல் சைட்லாம் கட் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஏன்னா மெயின் பீஸில் சேர்த்து கட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஷேப் ஸ்டிச்சிங்கில் கரெக்டாக வராது. அதனால் கட்டிங் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு சைடில் முடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு டாட் பிடிக்க போகிறோம். நம்ம டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட் பார்ட்டில் நிறைய பேருக்கு அதில் தான் டவுட்டே வரும். இப்போ டாட் எப்படி பிடிக்கிறதுனா, இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு முக்கோண ஷேப் இருக்கும். அந்த முக்கோண ஷேப்பை 2ஆக மடித்து ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் 3 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. அந்த மாதிரி பிடிக்கும் போது மேக்ஸிமம் 3.5 இல்லை 3, அதுக்கு மேலே போகாதீங்க. ஒரு 3 இன்ச்சு லென்த்துக்கு நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. கீழே பட்டிக்கிட்ட டாட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொக்கி பட்டிக்கிட்ட ஒரு டாட், நம்ம கொக்கி கட்டுவோம்ல அந்த சைடில் ஒரு டாட்டு. அது எப்படி பட்டிங்கன்னா ரெண்டுத்தையும் மடித்து வச்சுட்டு மடித்தோம்னா சென்டர் சைடு கிடைக்கும். அந்த சென்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு பிடிச்சி மேலே எது வரைக்கும் கொண்டு போனோன்னா ஒரு 2.5 இன்ச்சு வரைக்கும் கொண்டு போங்க. இப்போது இந்த 2 டாட்டுமே பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வி மாதிரி ஷேப் கிடைக்கும் பாருங்கள். அந்த வி ஷேப்பை பிடிச்சி அப்படியே ஹார்ம்ஹோல்கிட்ட டாட் பிடிச்சிக்கோங்க. அதுதான் நம்மளோட 3rd டாட்டு. நீங்கள் இந்த 2 டாட் பிடிச்சிங்கன்னா 3rd டாட் அதுவே அழகாக எடுத்து வி மாதிரி எடுத்து கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ கப் ஷேப் பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக தூக்கி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3rd டாட் பிடிக்க தெரியாதவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கப் ஷேப் ரொம்ப அழகாக இருக்கும். மீதி 2 டாட்டுமே பட்டி டாட், கொக்கி பட்டி டாட்டு, அந்த எல்லா டாட்டுமே நான் சொல்கிற மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் பட்டை அட்டாச் பண்ணணும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. நீங்கள் போடுற ஒரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த மாதிரி இதே மாதிரி வீடியோ ஒன்றும் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வேறு ஏதாவது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.